வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அனைவருக்கும் எல்லாமே நம்ம பணக்காரராக இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. செல்வ செழிப்பாக வளரணும், எப்போ தான் நமக்கு காசு பணம் வரும், எப்போ தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறது அனைவரின் ஆசை. இதில் சம்பளம் வாங்கிய உடனே பல செலவுகள் நமக்காக காத்திருக்கும். அந்த சம்பள பணத்தில் ஒரு சேமிப்போ ஒரு சுப செலவோ இருந்தால் தான் நமக்கு நிம்மதியாக திருப்தியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சம்பளம் வாங்கியவுடன் அன்று நீங்கள் செய்யக்கூடிய இந்த பொருள், குபேரனுக்கு பிடித்த இந்த பொருளை நீங்கள் வீட்டிற்கு வாங்கி வந்தால் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுப செலவாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு சேமிப்பை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அதனால் என்னென்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் சம்பளம் நீங்கள் வாங்கியவுடன் உங்களுடைய முதல் செலவு குபேரனுக்கு பிடித்ததாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் வசதியாக வாழலாம். அது என்னன்னு பாருங்கள். அதாவது சம்பளம் வாங்கின அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது கல்லுப்பு, மஞ்சள் தூள், வெல்ல மொச்சை, அடுத்தது உப்பு, இதெல்லாம் நீங்கள் வாங்கும்போது அவருக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப ஊறுகாய் பிடிக்கும். அந்த ஊறுகாய் வாங்கலாம், அவல் வாங்கலாம், வெல்லம் வாங்கலாம். இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வீட்டில் ஏதாவது ஒன்றோ ரெண்டோ நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுப செலவாக இருக்கும். நல்ல மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். உங்களுடைய செலவு வீண் செலவு ஆகாது. ஏன்னா குபேரனுக்கு பிடித்த பொருளை நம்ம முதல் சம்பளத்தில் வாங்குறதுனால வீண் செலவு எதுவும் ஆகாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அந்த காசு நமக்கு நல்லபடியாக செலவாகணும். எல்லாருமே அதை தான் நினைப்பாங்க. ஒரு சுப செலவு பண்ணால் அது மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன சேமிப்பு இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சம்பளம் வாங்கியவுடன் உங்கள் முதல் செலவு குபேரனுக்கு பிடித்ததாக இருந்தால் நீங்களும் குபேரராகலாம். கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வாங்கும்போது குபேரரை போற்றி, குபேரரை போற்றி அப்படின்னு 6 தடவை அதை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. உங்களுடைய வீடும் செல்வ செழிப்பாக இருக்கும். நீங்களும் மேலும் மேலும் ப்ரமோஷன் ஆவீங்க. வியாபாரம் நல்லா நடக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். நன்றி.